சரி, நானே நேர்ல வரேன். அது வரைக்கும் அங்கேயே இருக்கணும். தவறி கூட மாயாவை அவர் கூட அனுப்பாத, புரிஞ்சதா? அவளுக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள அவ வந்தாகணும். இல்ல என் பொண்ணை கூட்டிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ராமன், நான் 1 ஹவர்ல வந்துடுறேன். ஏதாவது அர்ஜென்ட்னா கால் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம் 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 என்ன வெயிட் பண்ண சொன்னீங்களே. சாரி, நீங்க இருக்கிறத சுத்தமா மறந்துட்டேன். ஒரு 1 ஹவர் கழிச்சு வரீங்களா? மேடம் மேடம் என்ன மேடம் இவ்வளவு நேரம் என்ன காக்க வச்சுட்டு இப்படி சொல்றீங்களே? நான் வந்து 1 ஹவர் ஆச்சு மேடம். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு முக்கியமான வேலையா கிளம்பிட்டு இருக்கேன். மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். இது அதை விட அவசரம் மேடம். என் லைஃபே இதுல தான் இருக்கு மேடம். நீங்க அப்ரூவ் பண்ணாதான் மேடம் எனக்கு லோன் கிடைக்கும். ஐயோ, 1 ஹவர் கழிச்சு வாங்களேன்ப்பா. மேடம் ப்ளீஸ் மேடம், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் மேடம். இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் கம்பெனில பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் மேடம். என்ன பண்ண சொல்றீங்க? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரி, உள்ள வாங்க. தேங்க்யூ மேடம். சாரி மேடம், கிளம்புறப்ப தடுத்துட்டேன். தப்பு பரவாயில்ல, முதல்ல ஃபைல கொடுங்க. என்னங்க மேடம்? சாரி, இத அப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் மேடம்? என்ன மேடம் என்னாச்சு? இதுல என்ஓசி இல்ல. டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் இல்லாம லோன் அப்ளை பண்ண முடியாது. நீங்க முதல்ல போய் என்ஓசி வாங்குங்க. மேடம், நான் எல்லா பேப்பரும் சரியா தானே மேடம் வச்சிருக்கேன். ஏன் மேடம் உங்களை கம்பல் பண்ணி நான் பார்க்க வச்சதால ரிஜெக்ட் பண்றீங்களா? இத பாருப்பா, உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. எல்லா பேப்பர்ஸையும் கரெக்ட்டா கொண்டு வா, மேற்கொண்டு பேசலாம். மேடம் 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 இது வேற. சொல்லுங்க சார். என்ன பண்றீங்க நீங்க? இன்னும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அட்டெண்ட் பண்ணலையா? திரும்ப அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. சார் நான் அங்கதான் சார் போயிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி இதையே சொல்லுவீங்க? இத பாருங்க, வேலை பார்க்க பிடிக்கலன்னா பேசாம விட்டுருங்க. நான் வேற ஆள் அனுப்பிக்கிறேன். இல்ல சார், நானே அதை அட்டெண்ட் பண்றேன் சார். திரும்ப அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா கடுப்பாயிருவா. இந்த வேலையை சீக்கிரம் நீங்க போங்க. ஓகே சார். உன் கடமை உணர்ச்சியை நான் பாராட்டியே தீரணும். 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னேன், 9 நிமிஷத்துல வந்து நிக்கிற. புருஷன் மேல அவ்வளோ மரியாதை. உங்களுக்காக வரல, என் பொண்ணுக்காக வந்தேன். தாய்ப்பாசம், அதான் தலை தெறிக்க ஓடி வந்திருக்க. எதுக்கு இந்த கேலி கிண்டல்? எதுக்கு நீங்க வந்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. அதான் சொன்னனே, என் பொண்ணை என் கூட கூட்டிட்டு போனோம், அனுப்பி வையே. முடியாது. ஏன் முடியாது? அவ உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பொண்ணு. அது இப்பதான் தெரியுமா? அவ பொண்ணுங்கிற நினைப்பு அப்பப்ப வரக்கூடாது, எப்பவும் இருக்கணும். அப்பப்ப வந்தா என்ன, எப்பவும் வந்தா என்ன? அப்பா அப்பா தானே. உனக்கு இருக்கிற அதே பாசம் அவன் மேல எனக்கும் இருக்கு. நான் சொன்னா அவளை என் கூட அனுப்பி வைக்கணும். அனுப்பலனா ரகல பண்ணுவீங்களா? அத சொல்லிட்டு ரகல பண்ணுவேன். 10 பேரை கூப்பிடுவேன், பஞ்சாயத்து வைப்பேன். நான் பெத்த பொண்ணை என் கூட அனுப்பி வைக்க மாட்டேங்கிறா. இது நியாயமான நியாயம் கேட்பேன். யார வேணாலும் கூப்பிடுங்க, என்ன நியாயம் வேணாலும் கேளுங்க. என் பொண்ணை அனுப்ப முடியாது.
என் பொண்ணை என் கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்னதான் கத்தினாலும் என் பொண்ணை அனுப்ப முடியாது. இதுதான் முடிவு. ஓ, உனக்கு அவ்வளவு திமிராயி போச்சா? ஓ, திமிரை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நேர போலீஸ் ஸ்டேஷன் போவேன், உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சட்டம் இருக்குமா, தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கேன். வாரத்துல ஒரு நாள் என் பொண்ணு என் கூட இருக்கலாம்னு. அதை மீறினா அது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட். கோர்ட் உத்தரவு மீறினு உன் மேல கேஸ் போட்டு உன்னை கோர்ட்டுக்கு எழுப்பேன். எப்படி வசதி? பொண்ணை அனுப்பி வைக்கிறியா இல்ல கோர்ட்டுக்கு போலாமா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு இவ மட்டும்தான் பொண்ணா? இன்னொரு குடும்பம் இருக்கு, இன்னொரு பொண்ணு இருக்கு. அது போதாதா உங்களுக்கு? போதாது. அப்பா, நீ இருமா. எனக்கு எது வேணும் எது வேணாம்னு நீ டிசைட் பண்ணாத. எதுவுமே நீ போடாதீங்கப்பா ப்ளீஸ். ஒண்ணு இல்லம்மா, நீ பயப்படாத. அம்மாவும் நானும் சும்மா விளையாடுறோம். எனக்கு அம்மாவுக்கும் ஒரு உரிமை போராட்டம். நீ போய் உட்காந்துக்குமா. இத பார், எனக்கு 2 குடும்பம், 2 வாழ்க்கை, 2 பொண்ணு இருக்கலாம். ஆனா 2மே எனக்கு 2 கண்ணு மாதிரி. எல்லாத்துக்கும் மேல இவ என் மூத்த மக. இவ மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உனக்கு வெறுப்பா தான் இருக்கும். என்ன கண்டா உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா நான் பெத்த பொண்ணு என் மேல பாசமா இருக்காளே, அதை ஏன் கெடுக்கிற? சரி, அதை விடு. பொண்ணுகிட்ட கேட்டுருவோம். மயம்மா, அப்பா உனக்கு பிடிக்கலடா? பயப்படாம சொல்டா கண்ணா. அப்பா பிடிக்கும்ல? பிடிக்கும். அப்பா கூப்பிட்டா நீ என் கூட வருவில்ல? வருவேனே. கேட்டில்ல? அம்மா சொன்னதா வருவேன். கேட்டீங்கல்ல? அவ சின்ன பொண்ணு, அப்பாவை பார்க்காத, பார்த்தாலும் பேசாதன்னு அவ நல்ல மனசை நஞ்சாக்கி வச்சிருக்க. இதுக்கே உன் மேல ஒரு கேஸ் போடலாம். அதையும் மீறி குழந்தைய மேல பாசமா இருக்குன்னா அது நான் பண்ண புண்ணியம். இப்ப கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இவளை கூட்டிட்டு போடுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இவளை சொல்லாமே கூட்டிட்டு போனா என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ணிருக்க முடியும்? இவ என் கூட இருந்தே பல வருஷங்களாச்சு. கோர்ட்டு உத்தரவுப்படி வாரத்துக்கு 1 நாள், மாசத்துக்கு 4 நாள் கணக்கு போட்டா நிரந்தரமா இவளை என் கூடவே வச்சுக்கலாம். சவால் விடாத, சுத்தல்ல விட்டுருவேன். ஆனா நான் வில்லன் இல்லமா. அப்பா பாசத்துல தான் கூப்பிடுறேன், அனுப்பி வை. என்ன பேசாம இருக்க? மௌனமா இருந்தா சம்மதம்னு அர்த்தம். அதுக்கு வெறுப்பு, வேண்டாதவங்க வந்துட்டாங்கங்கிற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, இனிமே உன் கூட பேசி பிரயோஜனம் இல்ல. மாயம்மா, கடைக்கு போலாமா? அவளையிட பாக்குற அப்பா நான் கூப்பிடுறா செல்லம். கடைக்கு போலாமா? ஐஸ்கிரீம், சாக்லேட்லாம் வாங்கி தரீங்களா? அதான் வந்த உடனே சொன்னேன் கண்ணா, எல்லாம் வாங்கி தரேன். அப்பா உனக்கு வாங்கி தருவா. இங்க பாருங்க, அனாவசியமான பிரச்சனை வேண்டாம். இவளை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். ஏய், அவளே வரேங்கறா, உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா பொண்ணு பாசத்தை அணை போட்டு தடுக்காத. நீ வடச்சலாம். விடுங்க. எதுக்குங்க இந்த வேண்டாத விவாதம்? நான் நேரடியாவே கேக்குறேன், உங்களுக்கு எவ்வளவு வேணும்? என்ன கேட்ட? நீங்க வந்தது மக மேல இருக்கிற பாசத்துல இல்ல, வேறொரு காரணத்துக்காக எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு பணம் வேணும்? உன் அறிவு திறமையை பாராட்டியே ஆகணுமா? என்ன ஒரு மூளை, என்ன ஒரு மூளை. பாராட்டினது போதும். அமௌண்ட்டை சொல்லுங்க, இப்பவே தூக்கி எறியறேன், எடுத்துட்டு போங்க. அதிகமா ஒண்ணும் இல்லம்மா, ஒரு 30,000 போதும். கொடுக்கறேன், போய் வாசல்ல நில்லுங்க. என்னது வாசல்ல நிக்கணுமா? நான் என்ன பிச்சை எடுக்க வந்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா? இதவா நான் உரிமையில கேக்குறேன். நீ பணத்தை எடுத்துட்டு வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்னடா பயந்துட்டியா? நான் தான் சொன்னேனம்மா, சும்மாடா செல்லாம் இதெல்லாம். வா வா, பயப்படாரா? ரொம்ப நன்றி.
பேங்க் மேனேஜர் ஆச்சே, எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். இப்போ உன்னை மனசார பாராட்டுறம்மா. உன்னை போல ஒரு நல்ல பொண்டாட்டி, ஒரு நல்ல அம்மா உலகத்திலேயே யாருக்கும் அமையாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நாம 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கியே. பட்ட மனசலாம் அப்பா அம்மா தான் பணம் கொடுத்தாங்கல்ல, கடைக்கு போலாம் வாங்க. போலாம். அப்பாக்கு திடீர்னு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சுமா. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அப்பா இல்லடா, திரும்ப வருவோமா, வேலை இருக்கு. அப்பா கூட்டிட்டு போறேன் என்ன. நல்ல புள்ள. இதுல வட்டி பணம் 30,000 ரூபாய் இருக்கு. இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. பாய்டா செல்லம். பாய். வரேன்டா. மா அப்பா எப்ப வருவாரு? எப்ப வருவாரு அப்பா? யாரு? மேடம், கேசர் ரிப்பேர்னு ஃபோன் பண்ணிருந்தீங்களா? ஆமா. என் பேர் யுகேந்திரன், சர்வீஸ் சென்டர்ல இருந்து வரேன். எத்தனை தடவைப்பா ஃபோன் பண்றது? கம்பெனிக்கு ஃபோன் பண்ணா ஆள் அமிச்சாச்சு, வந்துட்டாரு, வந்துட்டே இருக்காருன்னு பதில் சொல்றாங்க. Sorry, நீங்க இப்பதான் வரீங்க. ஐம் சாரி மேடம், வேற ஒரு இடத்துல ஒர்க் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் சரி, ஆயிடுச்சு. இப்போவாவது வந்தீங்களா, உள்ள வாங்க. சரி மேடம், ரிப்பேர் ஆன கீசர் எந்த இடத்துல இருக்கு? மேல பாத்ரூம் இருக்கு, போய் பாருங்க. சொல்லு மீனு. இல்ல வீட்ல தான் இருக்கேன், ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சுப்பா? போய் என்னன்னு பாருங்க. இல்ல மேடம், மேலேன்னு சொன்னீங்க, எந்த ரூம்லன்னு சொல்லலையே. ஓ, ஸ்டெப்ஸ் ஏறி ரைட் சைடுல செகண்ட் ரூம். ஓகே ஓகே போங்க. சொல்லு மீனு. ஓ, சுகந்தி மேட்டரா? நானே அவளை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இருந்தாலும் அவளுக்கு இவ்வளவு மெதப்பு ஆகாதடி. பொண்ணு யூகேல இருக்கான்னு ரொம்ப ஆடினால, அதான் இப்படி ஆயிருக்கு. ஹலோ ஹலோ இருங்க, ஹலோ இருங்க. ஹேய், யாரா நீ? இல்ல மேடம், நான் உள்ள. பொறுக்கி பொறுக்கி, இங்க எதுக்குடா வந்த? வைஷு, அறிவில்ல உனக்கு? யாரா நீ? இங்க எதுக்குடா வந்த? விட்டடா. வைஷு, என்னடி ஆச்சு? என்ன? யார்மா இவன்? எப்படிமா உள்ள வந்தான்? யார கேட்டு நீ உள்ள விட்ட? ஏய், அவ சர்வீஸ் இன்ஜினியர். கேஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுல, அத பாக்குறதுக்காக தான் அமிச்சேன்.
ஏமா இதெல்லாம் சொல்ல மாட்டியா? கொஞ்சம் விட்டு இருந்தா என் மானமே போயிருக்கும். ஏய் நீ எதுக்காக உள்ள வந்த? ட்ரெஸ் மாத்த வந்தம்மா. இவன் உள்ள இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய் அறிவு இருக்காடி உனக்கு? ட்ரெஸ் மாத்துறதுக்கு முன்னாடி உள்ள யாரு இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? இது என்ன பப்ளிக் டாய்லெட்டா? நம்ம வீடுமா? அதுக்காக அவரை போட்டு அடிப்பியா? தப்ப ஓ மேல வச்சுக்கிட்டு அவரை அவமானப்படுத்தி இருக்க. யார் அவமானப்படுத்துறா? மேடம் 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 நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். தப்பு என் மேலதான். பொதுவா சர்வீஸ் பண்ணும்போது யாரையாவது என் கூட வச்சுக்கணும். வழக்கமா எப்பவுமே அப்படிதான் மேடம் நான் பண்ணுவேன். இல்லப்பா நானே வந்திருப்பேன். ஆனா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டா அதான் கீழே இருந்துட்டேன். புரியுது மேடம். ஆனா நான் இங்க இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. ட்ரெஸ் மாத்துறப்ப திடீர்னு ஒருத்தரை பார்த்தா, அதுவும் ஒரு ஜென்ஸா இருந்தா யாரா இருந்தாலும் இப்படிதானே மேடம் பண்ணுவாங்க. ஆனாலும் இவ பண்ணது தப்புதான்ப்பா. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல மேடம் விடுங்க. நான் தப்பாவே நினைக்கல. ஹலோ, பரவாயில்ல விடுன்னு சொல்ல வேண்டியது நான். என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி நீயே உன்னை பாராட்டிக்காத. நான் எங்க பாராட்டிக்கிட்டேன்? தப்பு என் மேலதான். பிரச்சனை வேண்டாம் தானே நான் சொல்றேன். இப்படி எல்லாம் பேசிட்டு பெருந்தன்மையா காட்டிக்கிட்டா நீ ரொம்ப யோகியன் ஆயிடுவியா? அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் தப்பானவன் இல்ல. அத நாங்கல்ல சொல்லணும், உனக்கு நீயே சொல்லிக்காத. இப்ப என்னங்க சொல்ல வரீங்க? நான் வேணும்னே இதை பண்ணலீங்க. உங்களுக்காக தானே சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். நான் படிச்சிருக்கேங்க. நான் ஒரு இன்ஜினியர். படிச்சவனுங்க எல்லாம் ரொம்ப யோகியமா? ஏய் வைஷு மா சும்மா இருமா. இந்த மாதிரி பசங்களை பத்திலாம் உனக்கு தெரியாது. படிச்சவனா ரொம்ப நல்லவனா? யார்கிட்ட கதை விடுறா? ஏய் தப்பா பேசாதடி. நான்லாம் ஒன்னும் தப்பா பேசல. ஊர்ல நடக்கிறத தான் சொல்றேன். இவன மாதிரி ஆட்கள் ஏசி ரிப்பேர் கீசி ரிப்பேர்னு சர்வீஸ் பண்ண வருவாங்க. வந்த இடத்துல நமக்கே தெரியாம கேமரா செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது தெரியாம நம்ம அசால்ட்டா எப்பவும் போல இருப்போம். இது எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் ஆகும். சொல்லி வச்ச மாதிரி திரும்ப 2 நாள்ல ரிப்பேர் ஆகும். அது மாதிரி செட் பண்ணிட்டு போவாங்க இவங்க. திரும்பவும் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு அந்த வீடியோவோட கேமராவை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை நெட்ல அப்லோட் பண்ணி எங்க மானத்தை வாங்குவாங்க. எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? வைஷு பொண்ணா இருக்கிய பெருந்தன்மையை விட்டுறலான்னு பார்த்தா என்னையே அசிங்கப்படுத்துறியா? என்ன அடிச்சுட்டல? அடிச்சதோட விட்டுட்டேன்னு சந்தோஷப்படுறீ? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் 3ஆம் ஆள் கிடையாது. நான் பெருந்தன்மையா தாண்டி இருக்கேன். ஆனா உனக்கு தான் அது இல்ல. ஏய் கத்துன அவ்வளவுதான். எங்கேயோ எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணானா அதுக்கு மொத்த பேரும் தப்பாயிடுவாங்களா? உனக்கு நான் தான் கிடைச்சனா? ஏன் அம்மா என்ன ஒழுங்கா தான் வளர்த்திருக்காங்க. இன்னொரு தடவை பொத்தம் பொதுவா ஏதாவது பேசுன தொலைச்சிருவேன். அம்மா உங்க கேசரை சரி பண்ணியாச்சு. முதல்ல உங்க பொண்ணையும் சரி பண்ணுங்க. என்னடி ரொம்ப தப்பா இருக்காங்க. வணக்கண்ணா. வணக்கண்ணா. உட்காரியா? நான் வாசு. பணம் கேட்டு ஃபோன் பண்ணா எவ்வளோ நேரம் கழிச்சு வர? அவ்வளோ பிஸியா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஒரு சின்ன அமௌண்ட் அவன் என்ன ரொம்ப அலைய வச்சிட்டான். யாரையா அது அலைய வச்சது? அவன் சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லைண்ணே. அவன் ஒரு கிறுக்கன். நந்தகுமார்னு பேரு. அட்ரஸை மாத்தி கொடுத்து இங்க வா அங்க வான்னு என்ன 2 பொண்டாட்டி வீட்டுக்குமா அலைய வச்சுட்டான். 2 பொண்டாட்டினாலே வில்லங்க தான். காசு கொடுத்தானா இல்ல நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி தூக்கிடலாம். 2 நாள் நம்ம வீட்டுல வச்சு அழுக்கு துணி துவைக்க வச்சு பாத்திரம் தேய்க்க வச்சு வீடு சுத்தம் பண்ண வச்சான் வை கரெக்டா வழிக்கு வருவோம். இதான நம்ம ட்ரீட்மெண்ட். அப்படிலாம் ஒண்ணு இல்லைண்ணே. அவன் பணத்தை கொடுக்கல ஆனா வட்டியை கொடுத்துட்டானே. இந்தாங்க 30,000 ரூபா. வட்டிக்கே இந்த பிரச்சனைனா முதல்ல எப்படியா திருப்பிடுது? அதெல்லாம் மிரட்டி வாங்கிடலானே. நான் பாத்துக்கிறேன். வாசு, இந்த மாதிரி வட்டிக்கு அலைய விடுற ஆளுங்களுக்குலாம் காசு கொடுக்காத. இல்லன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிரு. சரிங்கண்ணே. இதை நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நாம பண்றதோ வட்டி பிசினஸ். நான் ஒன்ன நம்பி கொடுக்குறேன், நீ ஊரை நம்பி கொடுக்குற. இதுல ஏதோ 5 10 நீ சம்பாரிச்சுக்கிற. பணம் வரலன்னு வை, உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். இதனால வீணா மனஸ்தாபம் எதுவும் வந்துடக்கூடாது. சரணே சரணே. இனிமே ஆள் பார்த்து கொடுக்குறேன். முதல்ல அதை பண்ணு, அதுதான் நமக்கு நல்லது. இந்தாங்க. தினம் வேலைக்கு வரலையா? பாவங்க, அவளுக்கு ஏதோ உடம்புக்கு முடியலையா? அப்ப அவளை வீட்லயே இருக்கு சொல், நம்ம வேற ஆளை பாத்துக்கலாம். இப்ப என்னங்க கெட்டு போச்சு? இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடுங்க. ஒரு நாள் நான் விட்டுடுவேன்.
ஆனா சம்பளம் யார் கொடுக்கறது? ஒரு நாள் கம்மியா வாங்கிப்பாளா? இதை கேட்டா மட்டும் மூஞ்ச தூக்கி வச்சுப்பியே. கொடு, அது ஆறிட போகுது. வாசு எடுத்துக்கோ. நன்றிம்மா. தேங்க்ஸ் அண்ணே. மாலு, அப்பா வாசல்ல இருக்காரு, அவருக்கு டீ கொடுத்தியா? இன்னும் இல்ல, இதை கொடுத்துறேன். முதல்ல அவர் கொடுத்த ஒரு வாய் அடை இல்ல பேசியே கொண்டுடுவார். உட்காரியா.